ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தட்டைப்பயிறு சால்னா எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு சால்னா வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தட்டைப்பயிறு சால்னா எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் தட்டைப்பயிரை வந்து மொதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா வந்து ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். சாஃப்டாக வேகணும். ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இதற்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதுக்கு பின்னாடி வெங்காயம் வந்து பாதி வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். மீதி வெங்காயத்தை வந்து நான் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் அரைச்சும் சேர்த்திருக்கிறேன். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கு பின்னாடி இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச பல்ஸ் மோடில் அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தையும் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்போ நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு பின்னாடி கத்திரிக்காய் வந்து அரிஞ்சதை போட்டுடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்குறோமோ நல்லாயிருக்கும். இப்போ பாதி அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வந்து அதுலேயே வதங்கி வெந்து வந்துடணும். அந்த ஸ்டேஜில் நான் தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நான் அரைச்சி தான் வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளி அப்படியே அரிஞ்சும் போடுவாங்க ஒரு சிலர். நான் அரைச்சி போடும்பொழுது நல்லா வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். நல்லா வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு போட்டதுக்கு பின்னாடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காய் ஊற்றினதுக்கு பின்னாடி அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் லேசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான உப்பு வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் வந்ததுக்கு பின்னாடி குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சால்னா வந்து நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல எண்ணெய் மிதந்து வந்திருக்குது. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வந்து லிக்யூடாக தான் வேணும்னு நான் சால்னா செஞ்சேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் வந்து திக்காக வந்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதை வந்து தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கும் பொழுது கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் இது 3மே மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஒரு 2 வரமிளகா அதிலே கிள்ளி போட்டுக்கோங்க. நான் வரமிளகா வந்து இன்றைக்கி போடலை. ஆனால் ரொம்ப சால்னா காரமாக போயிடுமோ என்னமோன்னு நான் போடலை. தாளித்ததுக்கு பின்னாடி இந்த சால்னாலே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு பின்னாடி பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுடைய தட்டைப்பயிறு சால்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனுக்கு வரும்.